ஆந்திராவில் ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் உருவாகும் படத்தில் வரலாற்றை திரித்துள்ளதாக புகார். முருகன் வடபுலத்தில் பிறந்தவர் என்ற கருத்துருவாக்கத்துடன் படம் உருவாகுவதாக குற்றச்சாட்டு. முருகன் வரலாற்றை திரித்து தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் எதிர்விளைவை சந்திக்க நேரிடும் என சீமான் எச்சரிக்கை. கலை என்ற பெயரில் வரலாற்று திரிபுகளை உண்மையென கட்டமைக்க முயல்வதாகவும் கண்டனம். திருவள்ளூர் ஆலையில் 2வது நாளாக அம்மோனியா வாயுவை அகற்றும் பணிகள் தீவிரம். இன்று மாலையில் அம்மோனியாவை அகற்றும் பணி முடியும் என எதிர்பார்ப்பு. கூடங்குளம் 1வது அணு உலையில் பழுது. ஜெனரேட்டர் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட கோளாறால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தம். கூடங்குளம் அணு உலை பழுதால் தமிழகத்திற்கான 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் தற்காலிக சிக்கல். பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகள். தமிழகத்தில் எப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சம் தொட்ட காற்றாலை மின் உற்பத்தி. கடந்த 3ஆம் தேதி 12,43,00,000 யூனிட் மின்சாரம் உற்பத்தி. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா அருகே செல்லும் என்றும் கணிப்பு. மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் தொடரும் கனமழை. பல்வேறு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு. மும்பையில் பல பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை. மும்பையில் இன்று அதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் சிவப்பு எச்சரிக்கை. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தல். மும்பையில் பெய்து வரும் கனமழையால் தண்டவாளங்களில் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீர். தண்டவாளத்தில் தேங்கிய தண்ணீரில் பீச்சி அடித்து மின்னல் வேகத்தில் சென்ற வந்தே பாரத் ரயில். இமாச்சலின் குழு மலைப்பிரதேசமான குழுவில் வார இறுதி நாளை கழிக்க குவிந்த மக்கள். நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் படையெடுத்ததால் மணாலி ரோக்தாங் சாலையில் கடும் நெரிசல். இமாச்சல பிரதேசத்திற்கும் கனமழை எச்சரிக்கை. வானிலை மாற்றம் காரணமாக பியாஸ் நதி மீது மூடுபனி தவிழ்ந்து செல்லும் காட்சி. ராஜஸ்தான் மாநிலத்தில் பலத்த காற்றுடன் கனமழை. ஜெய்சால்மரில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். குஜராத்தில் பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் ஆர்ப்பரித்து கொட்டும் சிமர் அருவி. அடர்ந்த காட்டுப்பகுதியின் நடுவே மலை உச்சியிலிருந்து தண்ணீர் விழும் கண்கொள்ளா காட்சி.
குஜராத்தில் தீவிரமடைந்துள்ள பருவமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் நகரங்கள். ஜுனாகத்தில் குடியிருப்பு பகுதியை சூழ்ந்த தண்ணீரில் நீச்சல் அடித்தும் படகுகளை ஓட்டியும் விளையாடும் சிறுவர்கள். சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகள், தாழ்வான பகுதிகளில் தேங்கிய தண்ணீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தொடர் கனமழையால் கேரள மாநிலம் அதிரப்பள்ளி அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். அருவியின் அழகை காண பல்வேறு மாநிலங்களிலிருந்து குவியும் சுற்றுலா பயணிகள். கேரள மாநிலம் முழுவதும் தீவிரமடைந்துள்ள பருவமழை. நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். தென்காசி குற்றாலத்தில் மெயினருவி, ஐந்தருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி. நீர்வரத்து சீரானதை அடுத்து தடை நீக்கம். தொடர் மழையால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 5832 கன அடியாக அதிகரிப்பு. ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் 1.5 அடி உயர்வு. ஏலக்காய் விலை கிலோ 3800 ரூபாயை தொட்டது. எல்னினோ குறித்த அச்சமே விலை உயர்வுக்கு காரணம் என வணிகர்கள் தகவல். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் குடிநீரை வீணாக்கினால் 5000 ரூபாய் அபராதம். குடிநீரை மற்ற தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் பெங்களூரு குடிநீர் வாரியம் எச்சரிக்கை. சென்னை மாநகரில் குடிநீர் விநியோகம் மற்றும் சுகாதாரத்தை நவீனமயமாக்க கடன் உதவி. 2190 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல். திருவாரூர் மாவட்டத்தில் புதிய உச்சமாக 9,07,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல். 2289 கோடி ரூபாய் விவசாயிகள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் விளக்கம். குதிரை பேரம் என்றால் என்னவென்றே தனக்கு புரியவில்லை. ஆளுநரிடம் எதிர்க்கட்சிகள் புகார் அளித்தது குறித்த கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதில். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவிற்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார்கள். எப்படி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு சிலபஸிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்தால் அதற்கான பதில் சொல்லப்படும். சிலர் சோஃபா வந்தவுடன் தங்களை விட்டு சென்று விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. இந்த அரசியல் பேரிடர் காலத்திலும் தமிழ்நாட்டை திமுக காக்கும் என உறுதி. இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்குது என்பதை நீங்க அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்ன நடந்தாலும் இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் புறநகர் ரயில் சேவையில் பாதிப்பு. மாலை 3:30 மணி வரை 41 ரயில் சேவைகள் இருக்காது.
போதிய ரயில்கள் இல்லாததால் பயணிகள் அவதி. ரயில் நிலையங்களில் நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள். சென்னை கடற்கரை ரயில் நிலையம் தாம்பரம் வழித்தடத்தில் இன்று கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கம். ரயில் பயணிகளின் சிரமத்தை போக்க மாநகர போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பேருந்து நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். முருகனின் 6ஆம் படை வீடான மதுரை பழமுதிர்ச்சோலையில் குடமுழுக்கு விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. பழமுதிர் சோலையில் கூவிடும் குயில்கள் குமரா குமரா என கூவும். பழமுதிர் சோலையில் கூவிடும் குயில்கள் குமரா குமரா என கூவும். பார்வதி மைந்தனின் திவ்யநாமமும் அதனால் உலகமெங்கும் பரவும். கதிரவன் ஒளியினை கண்டிடும் பனித்துளி கந்தனை நினைத்தே உருகும். அந்த பழமுதிர் சோலையில் கூவிடும் குயில்கள் குமரா குமரா என தொடர் மழையால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 5832 கனஅடியாக அதிகரிப்பு. ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் 1.5 அடி உயர்வு. தென்காசி குற்றாலத்தில் மெயினருவி, ஐந்தருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி. நீர்வரத்து சீரானதை அடுத்து தடை நீக்கம். தமிழக காற்றாலைகளில் எப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சம் தொட்ட காற்றாலை மின் உற்பத்தி. கடந்த 3ஆம் தேதி 12,43,00,000 யூனிட் மின்சாரம் உற்பத்தி. சென்னை காசிமேடு மார்க்கெட்டில் அலைமோதிய மக்கள் கூட்டம். வரத்து அதிகரிப்பால் மீன்கள் விலை குறைந்தது. வெங்காய கொள்முதல் விலை 13.3% உயர்வு. ஒரு குவிண்டால் வெங்காயம் தற்போது 2125 ரூபாயாக அதிகரிப்பு. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற சிறப்பு டெட் 2ஆம் தாள் தேர்வு. 613 மையங்களில் நடைபெற்ற தேர்வில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. திருச்செந்தூர் பழனி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். எல் நினோ தாக்கம் குறித்து ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் மணல் சிற்பம் மூலம் விழிப்புணர்வு. பரமக்குடி அரசு பள்ளி ஓவிய ஆசிரியரின் கைவண்ணத்தில் உருவான சிற்பத்தை கண்டு ரசிக்கும் மக்கள். திருவள்ளூர் ஆலையில் 2வது நாளாக அம்மோனியா வாயுவை அகற்றும் பணிகள் தீவிரம். இன்று மாலையில் அம்மோனியாவை அகற்றும் பணி முடியும் என எதிர்பார்ப்பு. கூடங்குளம் 1வது அணு உலையில் பழுது. ஜெனரேட்டர் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட கோளாறால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தம். கூடங்குளம் அணு உலை பழுதால் தமிழகத்திற்கான 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் தற்காலிக சிக்கல். பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகள். நாமக்கல் மண்டலத்தில் உற்பத்தி சரிவால் கடந்த 9 நாட்களில் கறிக்கோழி பண்ணை கொள்முதல் விலை கிலோவுக்கு 21 ரூபாய் அதிகரிப்பு. சில்லறை விற்பனையில் கோழி இறைச்சி 1 கிலோ 220 ரூபாய் முதல் 270 ரூபாய் வரை விற்பனை.
திருவண்ணாமலையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து எஸ்பி தலைமையில் சோதனை, இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை.